யாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹான்சன் சகி. நான் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரிங்க்ல எல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சந்திரிகா எஃப்எஃப் மை அரகண்ட் ஹஸ்பண்ட் பட் இஸ் மேலி லவ் மீ பார்ட் 10 தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பாட்டு பார்க்கறவங்க பார்த்துட்டு வந்துருங்கடா, அப்போ தான் இந்த பாட்டு உங்களுக்கு புரியும். வீடியோக்கு இன்ட்ரோது வேணா ஸ்டேட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எஸ்எஃப்ஏ பண்ணிக்கோங்கடா, உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணது உங்கள் விருப்பம்டா. நான் வந்து போஸ்ட் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டா ட்ரிங்க்கில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே யூன்ட்ரன் தான் ஒரு மாதிரி ஸ்டன் ஆகி அங்கே ஜானுவே பார்த்துட்ருப்பார். ஏன்னா அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். அவருக்கு என்னன்னு தெரில, அவரையே மறந்து ஜானுவை சைட் அடிச்சிட்ருக்காரு. அவன் அங்கே ஜீவன் கூட உட்காந்து நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கா. இங்கே ஜானுக்கு தெரியும் போல் ஜீவனுக்கு, அதாவது ஷாகி வந்து ஜீவனை வந்து லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஷாகிக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நிறைய ஷாகிக்கு ஃபேவராக பண்ணிகிட்ருப்பா. அது ஜீவனுக்கும் தெரியும், பட் ஆனால் பெருசாக கண்டிக்க மாட்டார். ஸோ இங்கே அவங்க 3 பேர் உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே யூன்சன் தான் சிரித்து பேசுகிற அங்கே ஜானுவையே பார்த்துட்ருக்காரு. இங்கே ஜானு எதிர்ச்சியாக திரும்பக்குள்ள யூன்சன் பார்த்துடுறா. இங்கே யூன்சன் தான் ஒரு மாதிரி பிரைட் ஸ்மைலில் ஜானுவை பார்த்து ஹாய்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் ஆனால் அவள் பெருசாக எதுவுமே கண்டுக்கல. யூன்சனை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பிக்கிறா. இவங்க 3 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே யூன்சனுக்கு வந்து ஏன் ஒரு ஹாய் கூட சொல்லாமல் திரும்பிக்கிட்டா அப்படின்ற மாதிரி அவரோட மைண்டில் ஓடுது. அவருக்கு என்னன்னு தெரியல, அது ஏன் அப்படின்ற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கா. ஸோ இப்போ டைம் ஆகிடுச்சா. ஸோ இந்த ஜீவன்கிட்டையும் ஷாகிக்கிட்டேயும் சொல்லிட்டு ஜானு கிளம்பிடுறாங்க. இங்கே யோன்சன் தான் ஜானுவே பார்த்துட்டு இப்போ அவள் கிளம்பிட்டான்னதும் இப்போ அவள் பின்னாடியே போகிறாரு. இங்கே அவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் ஜான்சன் எங்கடா போகிற, இருங்க மச்சா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன். இருடா நாங்களும் ரெஸ்ட் ரூம் கூட ஒன்றா தான் போகணுமா, உட்காந்து சாப்பிடுங்கடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ ஜானு பின்னாடி தான் போயிட்டுருக்காரு. பார்த்தா அவள் பக்கத்து பில்டிங் தான் போகிறா. இப்போது அந்த பில்டிங்குள்ளே போய் ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே போகிறா. இங்கே யோன்சன் தான் என்ன இங்கேயே படிக்கிறவ அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்துக்கிட்டே அந்த கிளாஸ் ரூம்குள்ளே போயிருப்பாங்க இல்லையா ஜானு. ஸோ அவங்க பின்னாடியே போகிறாரு. போய் இப்போ கிளாஸ் ரூம்குள்ளே தான் பார்க்குறாரு. இங்கே யோன்சனை பார்த்ததுமே கிளாஸ் ரூமே எழுந்து நிற்கிது. அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் ஒரு மாதிரி எக்ஸைட்டடாக யோன்சன் கிட்ட தான் வராங்க. சீனியர் நீங்களா, என்ன விஷயம் சீனியர், இவ்வளோ தூரம் எங்கள் கிளாஸ் ரூமுக்கு வந்திருக்கீங்க, எதாவது முக்கியமான விஷயமா, யாராச்சும் தேடி வந்தீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு கேட்குறா. அதுக்கு யோன்சன் தான் ஆமாம் ஒரு பொண்ணு தேடி வந்தேன். எது பொண்ணா, ஓ ஓகே நீங்கள் தியாவை சொல்கிறீங்களா, தியாவை தேடி வந்தீங்களா அப்படின்ற மாதிரி அவள் சொல்கிறா. எஸ், அந்த கிளாஸ்லேயே வந்து தியான்னு ஒரு பொண்ணு இருக்கா, செம்ம ஆட்டிடியூடு, ஹெட் வெயிட்டு. அந்த பொண்ணு ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணு தான். ஸோ அவளுக்கு யோன்சன் மேலே ஒரு கண்ணு. பட் ஆனால் யோன்சனுக்கு அந்த பொண்ணு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா அவள் ரொம்ப ஆட்டிடியூட் காமிப்பா, ஒரு மாதிரி திமிராக நடந்துப்பா. பொண்ணுங்கிற ஒரு பேருக்கு எந்த ஒரு அடையாளமே அந்த பொண்ணுக்கிட்ட இருக்காது. அந்த அளவுக்கு ரொம்ப ஆட்டிடியூட், ரொம்ப திமிரு. அந்த கேரக்டர் சுத்தமாக யோன்சனுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனாலே வந்து அந்த பொண்ணு வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டார். அவருக்கு சுத்தமாக அந்த பொண்ணை பார்த்தாலே பிடிக்காது. இப்போது அந்த பொண்ணு தான் ஒருவேளை காலேஜ்லாம் பேசுறதுலாம் உண்மைதான் போலையே, அப்போது யோன்சன் சீனியரும் தியாவும் லவ் பண்ணுறாங்களா என்ன அப்படின்ற மாதிரி அவள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். பேர் ரொம்பவே சூப்பராக இருக்குது சீனியர் அப்படின்ற மாதிரி சொல்லி அவள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கா. இங்கே யோன்சன் எதுவுமே பேசல, சைலண்டாக அப்படியே நிற்கிறாரு. அவர் நிற்கல, தேடிட்டு இருக்காரு. நீங்கள் ஜானு எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருக்காங்க. இதை கேட்டதுமே அந்த தியா வந்து ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே வந்து வைக்கப்படுறங்கிற பேர்ல கேவலமாக ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஒரு மாதிரி நடந்து வந்துட்டுருக்கா. பார்க்கவே ரொம்ப கேவலமாக இருக்கு. இப்போது அவள் யோன்சன் முன்னாடி தான் வந்து நிற்கிறா. சீனியர் சொல்லியிருந்தீங்கன்னா நானே உங்களை பார்க்க வந்திருப்பேனே, என்னை பார்க்கறதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் வரணும்னு எந்த அவசியமும் இல்லையே,
சரி பரவாயில்ல, வந்துட்டீங்க. என்ன விஷயம்? எதுக்கு என்ன பார்க்க என்ன தேடி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க? ஏதாச்சும் முக்கியமான விஷயமா அப்படின்ற மாதிரி அவ கேட்டுட்டு இருக்கா. பட் ஸ்டில் யோன்சனோட கண் எங்கேயோ தேடிட்டே இருக்கு. அவ ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா யோன்சனையே பார்க்குறா. சீனியா, என்னாச்சு, என்ன தேடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. கொஞ்சம் தள்ளு அப்படின்னு சொல்லி அவ தலையை பிடிச்சி தள்ளி விட்டுடுறாரு. அவ ஒரு மாதிரி எம்பாரசிங்ல அவருக்கு ஒரு மாதிரி அசிங்கமா போயிடுச்சு. இங்க கிளாஸ்ல இருக்கிற பாய்ஸ்லாம் சிரிச்சிருப்பாங்க. அவ ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்து முறைச்சிட்டு ஒரு மாதிரி கோவமா இங்கே யோன்சனை தான் பார்த்துட்டு இருக்கா. ஃபைனலி நீங்கள் வந்து ஜானு வந்து ஒளிஞ்சிட்டு இருந்திருப்பாங்க. ஃபைனலி யோன்சன் கண்டுபிடிச்சிட்டாரு. யூ நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ தான், அதாவது லாஸ்ட் பெஞ்சுக்கும் 2 பெஞ்ச் முன்னாடி தான் உட்காந்துருப்பீங்க, நடுவில் உட்காந்துருப்பீங்க. நீங்கள் வந்து யோன்சனை பார்த்ததுமே கீழே குனிஞ்சிருப்பீங்க. அவர் உங்களை தான் தேடி வந்தாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். கீழே குனிஞ்சிருப்பீங்க. ஒரு வழியாக யோன்சன் உங்களை பார்த்துட்டாரு. ஜானு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீரா யோன்சன் உங்ககிட்ட தான் வராரு. நீங்கள் அப்படியே குனிஞ்சபடி தான் இருக்கீங்க. போதும், ரொம்ப நடிக்காத, நான் தான் உன்னை பார்த்துட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, அப்படியே இன்னும் நடிச்சிட்டு இருக்க, எந்திரி அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் நீ அப்படியே ஜானுவும் ஸ்லோவா எழுந்து பெஞ்சுக்கு முன்னாடி பார்த்து உட்கார்றா. யோன்சனை பார்க்கவே இல்லை. இந்த யோன்சன் தான் இந்த சைடில் உட்காந்துருக்க ஒரு பொண்ணை பார்த்ததுமே ஏஞ்சிரும் சீனி அப்படின்னு சொல்லிட்டு அவள் எழுந்து போய் பின்னாடி நின்றுக்கிறா. உன்கிட்ட தான் பேசுகிறேன், என்னை பாரு. என்ன உங்களுக்கு பிரச்சனை? எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க? நான் உன்னை தானே பார்த்தேன், உன்னை பார்த்தது உனக்கு தெரியும்ல, உன்னை பார்த்து தானே ஹாய் சொன்னேன். ஏன் ஒரு ரிட்டர்ன் பேக்குக்கு ஒரு மரியாதைக்கு திருப்பி ஹாய் சொன்ன என்ன குறைஞ்சிருவியா? உன் அண்ணன் கூட இருந்ததும் திமிரா? ஆமாம் திமிர் தான். என்னப்போ உங்களுக்கு? எதுக்கு சும்மா என் பின்னாடி வந்து இப்படி கிளாஸ் ரூம்க்குலாம் வந்து என்ன டார்ச்சர் பண்ணுறீங்க? நான் டார்ச்சர் பண்ணேனா? நான் என்ன டார்ச்சர் பண்ணேன்? நம்ம நல்லா தானே பேசிகிட்டு இருந்தோம். என்னாச்சு உனக்கு? ஏன் என்னை பார்த்தா திருப்பிட்டு போற? என்னை பார்த்தாலே முறைக்கிற, என்னாச்சு? ஏன் உன்னை ஏதாவது உண்டு என்னை பற்றி தப்பாக சொன்னா? ஜானு யோன்சனை பார்க்குறா ஒரு மாதிரி முறைக்கிற மாதிரி. அது எதுவுமே உண்மை இல்லை. அவனுக்கு என் மேலே இருக்கிற கோவத்தில் உன்கிட்ட தப்பு தப்பாக என்னை பற்றி சொல்லியிருக்கான். நீ அதெல்லாம் நம்பாத. இல்லை, எனக்கு புரியல. எனக்கு நீங்கள் நல்ல விதமாக நடந்திருக்கீங்க. உங்களை பற்றி நல்ல விதமாக சொல்கிறதுக்கு அவர் தப்பாக சொல்லலை. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை தான் சொன்னார். அது மட்டும் இல்லை, நீங்கள் என் அண்ணன்கிட்ட பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு உங்களோட உண்மையான கேரக்டர் என்னன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னால் எப்படி உங்க கூட சகஜமாக சிரித்து பேச முடியும்? என்னால் அப்படிலாம் நடிக்கல முடியாது சார். எந்த அளவுக்கு உங்கள் மேலே மரியாதை இருந்துச்சோ அந்த அளவுக்கு கேவலமாக போயிட்டீங்க. பாருங்க, நான் தான் உங்களை பார்க்கல மதிக்கலன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா என் பின்னாடி வந்துட்டு இருக்கீங்க? இன்னொரு வாட்டி இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல, கோவமாக வருது. இதுக்கு மேலே என் பின்னாடி சுற்றுற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. இங்கே யோன்சன் தான். நிறுத்து. என்ன உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க? அப்படி என்ன கேட்டுட்டு நீனு? அப்படி என்ன தெரியும் என்னை பற்றி உனக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. எனக்கு எதுவும் தெரிய வேணாம், தெரிஞ்சுக்கவும் அவசியம் கிடையாது. இதுக்கு மேலே என் பின்னாடி சுத்தாதீங்க அப்படின்ற மாதிரி ஜானு சொல்கிறா. எது, நான் உன் பின்னாடி சுற்றுறேனா? ஹே, உன் மனசில் என்ன பெரிய உலகின்னு நினைப்பா? இந்த யோன்சனோட ஒர்த் என்னன்னு உனக்கு தெரியுமா? இந்த காலேஜில் நான் யாருன்னு ஃபர்ஸ்ட் தெரியுமா? கேட்டுப்பாரு உன் கிளாஸ்மேட்ஸ் கிட்ட. காலேஜே, ஒட்டுமொத்த காலேஜே நான் ஒரு பார்வை பார்த்துறான்னு ஏங்குண்டி. அதான் யோன்சன். ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சே, சரி பேசலாமின்னு சொல்லிட்டு வந்தா ரொம்ப ஓவரா சீன் போடுற. என்ன திமிரா? ஆமா திமிர் தான், உண்மைதான். நீங்க பெரிய ஆளா இருக்கலாம், உங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கலாம், இந்த காலேஜ்ல நீங்க ரொம்ப பெரிய ஃபேமஸான ஸ்டார் பாயா கூட இருக்கலாம். அவ்வளோ பெரிய ஸ்டார் பாய்க்கு சாதாரண பொண்ணு பின்னாடி என்ன வேலை? அவர் எதுக்கு ஏன் பின்னாடி சுத்தணும் அப்படின்ற மாதிரி இங்கே ஜானு கேட்குறா. இங்கே யோன்சன், ஓ நான் பின்னாடி வந்ததுனால என்னென்ன அவ்வளோ சீப்பாக நினச்சிட்டியா? ஆமாம், சீப்பாக தான் நினச்சிட்டேன். இங்கே பாருங்கள், கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. சும்மா தேவையில்லாமல் இப்படிலாம் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. முதல்ல இங்கேருந்து கிளம்புங்க. என்ன உங்கள் அப்பா வீட்டு காலேஜா நீ சொன்னதுக்கு கிளம்புறதுக்கு? ஏண்டி என்னை பார்த்தா எப்படி வாடி பொடினா? அவ்வளோதான் யோன்சன்.
ஓ, மேடமை வேற எப்படி கூப்பிடணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதீங்க, இல்லைன்னா என்னடி பண்ணுவ? சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த புக் எடுத்துட்டு அப்படியே வெளியே வந்துடுறீங்க. உன்னை தாண்டி கேட்குறேன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே கேண்டீன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரீங்க. உன்னை தானே கூப்பிட்டுட்டு இருக்கேன், உன் இஷ்டத்துக்கு போற அப்படின்ற மாதிரி கையை பிடிச்சி நிறுத்துற. கையை விடுங்க, அதான் எனக்கு உங்ககிட்ட பேச விருப்பம் இல்லைன்னு சொல்றல, எதுக்கும் சும்மா பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன், இதுக்கு மேல உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தேவையில்லாம என் பின்னாடி வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. ஹே, என்ன என்ன நினைச்சிட்டு இருக்க? அதை நீ சொல்லக்கூடாது. நான் யார் பின்னாடி போகணும் யார் பின்னாடி போகக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். என்ன யோன்சன், பேசின ஒரு 2-3 நாள்லே உனக்கு மேல லவ் வந்துருச்சா? அந்த அளவுக்கு பைத்தியமா சுத்துறியா என்ன அப்படின்ற மாதிரி ஜானுதான் ஒரு மாதிரி திமிரா யோன்சனை பார்த்து சொல்றாங்க. யோன்சனுக்கு சரியான கோவம். என்ன? ஆமா, நீ பண்றதுல பார்த்தா அப்படித்தானே தெரியுது. என்ன என் மேல ரொம்ப பைத்தியம் ஆயிட்டியா என்ன? எனக்கு தெரியும், நான் அழகா தான் இருக்கேன், அதுக்காக நீ ஏழைக்கு ஒன்று இந்த அளவுக்கு மோசமா பாதிச்சிருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஓ, மேடம்க்கு அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா? பின்ன இல்லையா பின்ன? அப்புறம் இவ்வளோ பெரிய ஸ்டார் பாய் என்ன தேடி அதுக்கு ஏன் கிளாஸ்க்கு வரணும்? நான் வேணான்னு சொல்லியும் எதுக்கு என்ன வற்புறுத்தணும்? ஹோ, அப்படி சரிடி. இன்னும் 1 மாசத்துல நோட் பண்ணிக்கோ, இன்னும் 1 மாசத்துல யோன்சன், நான் செஞ்சது தப்பு தான், நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கு நீங்க தான் வேணும், நான் உங்களை லவ் பண்றேன்னு என்கிட்ட வந்து கெஞ்ச வைக்கிறேன், என் காலை பிடிச்சு கதற வைக்கிறேன்டி. ஓ, கான்ஃபிடென்ட். ஆமா, கான்ஃபிடென்ட் தான். பாப்போம் யார் காலை பிடிச்சு கெஞ்சுறான்னு. ஓ, நீ ஜீவனோட தங்கச்சில, திமிரு இல்லாமலையா இருக்கும், பாத்துக்கிறேன்டி, நேரம் வரட்டும், மொத்தமா அடக்குறேன். ஆல் த வெரி பெஸ்ட். இப்ப கிளம்புறீங்களா அப்படின்ற மாதிரி நீங்க சொன்னதும் யோன்சன் சாரி ஜானு சொன்னதும் யோன்சன் ஜானுவை பார்த்து மறைச்சிக்கிட்டே அப்படியே போறாரு. குடும்பமே திமிரு பிடிச்ச குடும்பமா இருக்கும் போல இருக்கு. அக்காவிலேருந்து தம்பி தங்கச்சி வரைக்கும் எல்லாம் திமிரோட சுத்தது. சி, இதெல்லாம் ஒரு குடும்பமா இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள அப்படி திட்டிகிட்டே போறாரு. சரி, நீங்க இப்படி புலம்பிட்டே போறது யோன்சனை பார்த்துட்டு ஒரு மாதிரி ஒரு குட்டி ஸ்மைல், நீங்க அவரை பார்த்து ஒரு மாதிரி ஸ்மர்க்கோட நீங்க இப்போ உங்க கிளாஸ் ரூம்குள்ள தான் போறீங்க. உள்ளே போனாலே அந்த தியா அண்ட் தியா கேங் அவங்க அப்படியே உங்களை ரவுண்ட் அப் பண்ணி நிக்கிறாங்க. ஹே, நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா? வாட்? என்ன வாட்? நாங்கெல்லாம் அவனுக்கு பின்னாடி எத்தனை வருஷமா சுத்துறேன் தெரியுமா? அவனுக்கு எத்தனை வாட்டி ரூட் விட ட்ரை பண்ணியிருப்பேன் தெரியுமா? ஆனா எங்களை நிமிந்து கூட பார்த்ததில்ல. அவன் என்னடி உன்னை தேடி கிளாஸ் ரூம் வரைக்கும் வரா? அதை நீ அவன்கிட்ட தான் கேட்கணும். யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? அவ யார் தெரியுமா? இந்த காலேஜோட குயின். அவங்க அப்பா யார் தெரியுமா? ஏன் அவளுக்கு ஞாபகம் இல்லையா? அவங்க அப்பா யாருன்னு என்கிட்ட கேட்குற, போய் அவள்கிட்ட கேள்றி அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு நீங்க போய் உட்காடுறீங்க. இங்க தியா கேங் எல்லாம் வாயப்போ வந்து உங்களை பார்த்துட்டு இருக்காங்க. இங்க தியா ஃப்ரெண்ட்ல ஒருத்தி தான். தியா, இவ்வளோ தைரியம் இருந்தா உன்கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசுறா, சும்மாவே விடக்கூடாது தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட வராங்க. அதுக்குள்ள கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அங்க ப்ரொஃபஸர் வந்திருப்பாரு. ரெடி, பிரேக்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுங்கெல்லாம் போய் அதுங்களோட சீட்ல உட்காந்து இப்போ கிளாஸ் தான் கவனிச்சுட்டு இருக்குதுங்க. இப்போ அதே மாதிரி இங்க ஜீவனுக்கும் யோன்சனுக்கும் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இங்க ஜீவன் தான் அவன் நார்மலா உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இங்க என்னன்னு தெரியல, ஜீவன் ஒரு செகண்ட் திரும்பி அப்படியே ஷாகியை பாக்குறாரு. அவருக்கு என்னன்னே தெரியல, பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாரு. இங்க ஷாகி தான் எதர்ச்சியா திரும்பி ஜீவனை பார்த்துருப்பா. ஆனா ஷாகி பார்க்கக்குள்ள ஜீவன் வந்து போர்டை தான் கவனிச்சிட்டு இருக்காரு. அவளுக்கு என்னன்னு தெரியல, ஜீவனை பார்த்ததும் அவனையே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கா. இங்க இப்படியே போயிட்டு இருக்க ஒரு வழியா
கிளாஸஸ் எல்லாமே ஃபினிஷ் ஆகுது. இங்க அப்படியே டைமும் ஸ்கிப் ஆகுது. இப்போது யோன்ஷனோட கேங்கும் தான் எல்லாம் உட்காந்து வழக்கம் போல் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே என்னன்னு தெரியல, யோன்ஷனுக்கு ஒரு மாதிரி கேர் ஆகுற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது. அவர் சரி மச்சான் நீங்கள் பாருங்கண்ணா நான் போகிறேன். டே யோன்ஷன், என்னடா இப்போல்லாம் நீ சரியே இல்லை. ஒன்றா நீனு சும்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டே இருக்கா. எப்போதும் 10 மணிக்கு மேலே தானே போவேன். இன்னைக்கு என்ன எங்கள் கூடலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டேங்கிறேன். காலேஜ் விட்டு 1/2 மணி நேரம் அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிடுற. ஏன் அப்படி என்னதான் வச்சுருக்கேன் வீட்டில்? இல்லைடா, வீட்டில் அண்ணா தேடுவாங்க. என்னது அண்ணன் தேடுவாரா? உங்களுக்கு சொன்னால் புரியாதுடா. வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. இப்போதைக்கு நான் வீட்டுக்கு போயே ஆகணும், இல்லைன்னா அவ்வளோதான். அண்ணன் செம்மையாக கோவப்படுவார் என் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. யோன்ஷன் தான், அவருக்கு சுத்தமாக முடியல. ஒரு மாதிரி தலைலாம் சுற்றுது. இந்த வீடெல்லாம் வந்து அவர் கிட்ட வந்துட்டு போகிற மாதிரி அசைகிற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் பார்க்குறீங்க, யோன்ஷன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே அவர் மேலே போய் படுத்துடுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா யோன்ஷன் இல்லை. நீங்கள் பார்த்துட்டு இப்போ யோன்ஷன் ரூமுக்கு தான் போகிறீங்க. யோன்ஷன் ஒரு மாதிரி தலையை பிடிச்சிட்டு அப்படியே படுத்துருக்காரு. யோன்ஷன் என்னாச்சு? தலைவலிக்குதான் என்ன? எவனே டீ போட்டு எடுத்துட்டு வரட்டுமா? அவருக்கு எதுவுமே தெரியல. அவரோட விஷன்ஸ் எல்லாமே பிளர்ரா தெரியுது. அவர் தலையில கையை வச்சுட்டு கத்துறாரு. இங்க உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நீங்க ஷாக்கா கத்துற யோன்ஷனி பாக்குறீங்க. யோன்ஷன் என்னாச்சு உனக்கு? அவர் கான்ஷியஸ்லே இல்லை. உங்களை பிடிச்சி தள்ளி விடுறாரு. நீங்கள் போய் கீழே விழுந்துடுறீங்க. கீழே விழுந்ததில் உங்களோட ஹேண்டில் அடிபட்டிருக்கும். நீங்கள் உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டு நிற்கிறீங்க. யோன்ஷன் அப்படியே தலையை பிடிச்சிக்கிட்டு சுற்றிட்டு அப்படியே கீழே விழுறாரு. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. எப்படின்னு சொல்லவே தெரியல. ஏன்னா அவர் இவ்வளோ நாள் ட்ரக்ஸ் எடுத்துகிட்டு இருந்தார் இல்லையா? லிமிட்டடாக எடுத்துகிட்டு இருந்தாலும் கண்டினியூஸாக எடுத்துகிட்டு இருந்தார். ஸோ அதோட அடிக்ஷன்லேருந்து ஒரேடியாக அதை ஸ்டாப் பண்ணதும் அதோட சைடு எஃபெக்ட் தான் அவருக்கு எப்படி ரிஃப்ளெக்ட்ஸ் ஆகுது. அவர் ஒரு மாதிரி கத்திட்டு அப்படியே படுத்துடுறாரு. அப்படியே மயங்கி பெட்லேயே விழுந்துடுறாரு. நீங்க விழுந்த யோன்ஷனை பாக்குறீங்க. உங்களுக்கு என்னன்னே தெரியல. உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸா இருக்கு. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணணும்னு உங்களுக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை. நீங்க டக்குன்னு வந்து கால் பண்ணி டாக்டர் வந்து வீட்டுக்கு வர சொல்லிடுறீங்க. இங்க உங்க அத்தை இருக்காங்க இல்லையா, யோன்ஷனோட அம்மா தான். என்னாச்சுமா, எதுக்கு டாக்டர் வர சொல்லியிருக்க? இல்லை யோன்ஷன் வந்து தலைவலிக்குதுன்னு சொன்னா, பார்த்தா ஃபீவர் வர மாதிரி இருந்துச்சு, அதுக்கு தான் டாக்டரை வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு எதோ சொல்லி சமாளிச்சுட்டு நீங்களும் டாக்டரை கூப்பிட்டுட்டு இப்போ யோன்ஷன் ரூமுக்கு தான் போகிறீங்க. அவர் யோன்ஷனை செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு அவர் கேட்டதும் நீங்கள் எல்லா உண்மையும் சொல்கிறீங்க. அவர் சில ப்ரிஸ்கிரிப்ஷன் டேப்லெட் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து இந்த இன்ஜெக்ஷனை வந்து இன்ஜெக்ட் பண்ண சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சில வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஹெல்த் ஹேபிட் அந்த அட்வைஸ்லாம் கொடுக்குறாங்க. நீங்கள் எல்லாத்தையுமே கேதர் கேட்டுக்கிறீங்க. இது எதுவுமே வந்து உங்களையும் யோன்ஷனையும் தவிர உங்கள் வீட்டில் இருக்கிற 3 பேருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 2 hours கழிச்சு யோன்ஷன் அப்படியே ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தா இப்போ தான் அவர் கொஞ்சம் வந்து நார்மலாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். பார்த்தா பக்கத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. சேர் போட்டு உட்காந்துருப்பீங்க. இப்போ நீ ஓகேவா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. அது நான் ஓகே தான். ஏன்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு ஏஞ்சி உட்கார்றாரு. அவருக்கு செம்மையாக தலைவலிக்குது. ஒன்றும் இல்லை, பயப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நீ இரு, நான் போய் உனக்கு டீ போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நிறைய வந்து நார்மல் டீ மாதிரி இல்லாமல் ஒரு சில இன்க்ரீடியன்ட்லாம் போட்டு கொண்டு வந்து கொடுக்குறீங்க. அவர் குடிக்கிறாரு. அவருக்கு ஃபஸ்ட்டு அது பிடிக்கவே இல்லை. என்னது இது? ஒன்றும் இல்லை, மருந்து தான். நீ டேப்லெட் சாப்பிட மாட்டேன்னு சொன்னாங்க அத்தை, அதான் இதில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். எதுக்கு டேப்லெட்டு? எதுக்கான டேப்லெட் இது? என்ன கொலை பண்ண பார்க்குறீங்களா? வாய மூடு. நீ ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருந்தல, டக்குன்னு நிப்பாட்டினதும் அதோட சைடு எஃபெக்ட் தான் இது. அதுக்கு தான் டாக்டர் வந்து பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு உனக்கு டேப்லெட் கொடுத்துருக்காங்க. அதை தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் உனக்கு அப்படி இருக்குது. இதை குடி, தலைவலி சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறீங்க. அவரும் சரின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே குடிச்சுக்கிறாரு. இப்போ நீங்கள் தான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா, படிக்கணும். ஏன்னா மறுபடியுமா? ஆமாம், நீ என்ன எக்ஸாம் எழுதிட்டு வந்து உட்காந்துருக்க? இல்லை டெஸ்ட்டு தானே எழுதியிருக்க. நெக்ஸ்ட்டு சப்ஜெக்ட் படிக்கணும், போய் சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. இப்போவே ஒரு நைட் ஒரு 7 o'clock போல் ஆயிருக்கும். அவருக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது.
பட் இருந்தாலும் வந்து சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் குளிச்சுட்டு வந்து இப்போ உட்காந்துருக்காரு. அவருக்கு என்னன்னு தெரியல, தூக்கமாக வருது. அவரால் படிக்கவே முடியல, டேப்லெட் போட்டு எஃபெக்ட் போல. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அவருக்கு வந்து சாப்பிட்றதுக்கெலாம் கொடுக்குறீங்க. என்னதான் இருந்தாலும் அவரால் படிக்க முடியல, ரொம்ப தூக்கமாக வருது. நீங்களே பார்க்குறீங்க. யோன்சன் அப்படியே டேபிள்லேயே படுத்து அப்படியே தூங்கிட்டு இருக்காரு. அவரோட ஃபேஸ் ரொம்ப டயர்டாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்து யோன்சனோட ஹேரை தான் வந்து கேஸ் பண்ணுறீங்க. யோன்சன், யோன்சன், ஆ என்ன நீ, என்னாச்சு? தூக்கமாக வருது, நீ என்னால் படிக்க முடியல. சரி, நீ சாப்பிட்டுட்டு போய் படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவரும் வந்து உட்கார்றாரு. அவரால் சாப்பிடவே முடியல, அந்தளவுக்கு அவருக்கு தூக்கம். நீங்கள் நல்லா சாப்பாடு எடுத்து வச்சு சாப்பிட சொல்கிறீங்க. சரின்னு அவரும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிடுறாரு. இப்போது சரி யோன்சன், நீ பிளேட்லேயே ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நீ போய் தூங்கு, நான் எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வாஷ் பண்ணிட்டு போகலான்ட்டு போகிறாரு. யோன்சன், ஆ டெஸ்ட் எப்படி எழுதுன? ஆ நல்லா எழுதியிருக்க நீ. சரி ஓகே, போய் தூங்கு அப்படின்னு சொன்னதும் அவரும் போய் அப்படியே படுத்துடுறாரு. நல்லா தூங்குறாரு. இப்போ நீங்கள் தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போது ஜேகேக்காக வெயிட் பண்ணுறீங்க. இன்றைக்கி ஜேகே கொஞ்சம் லேட்டு, ஏன்னா அவருக்கு கொஞ்சம் பார்ட்டி அந்த மாதிரி இருந்திருக்கும். ஸோ அதுக்கெலாம் போயிட்டு வராரு. பார்த்த மனுஷன் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. செம்ம போதை, ஆள் என்ன நிதானத்திலே இல்லை, ஒரு மாதிரி தள்ளாடிட்டு வராரு. இங்கே நீங்கள் காலிங் பெல் தான் ப்ரெஸ் பண்ணுறாரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கண்டினியூ பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ், அன்யா.